ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைனர் ஃபார் பிரெயின் ராட்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நான் பார்ட்ஸ்லாம் போடல, இதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் விளாண்டு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சமாக லோட் ஆகிட்டுருக்கு, இருங்க லோட் ஆகி முடிச்சோன்னே சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பாருங்க நம்ம மைண்ட் பண்ண போச்சு. மைனர் பண்ணோம் அப்படின்னு ப்ளீஸ் பிக்கப் பிரெயின் ப்ராட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா அதான் மியூசிஷன் இருக்குது, அவங்க இதை பிக் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த மியூசிஷன் தான் நான் பிக் பண்ண போகிறேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அந்த மியூசிஷனாவது பெருசாக ஒன்று இருக்குது. இதுவும் மியூசிஷன் தானா? 32 தரும், ஆனால் அதுக்கு பின்னாடி 35 இல்லை 34 32 மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம இந்த 34 நம்ம எடுத்துக்கலாம். சரி 34 தானே, ஆனாலும் பெருசு. சரி வாங்க, இது வேற அவங்க எடுத்து போட வைக்குது. ஓகே எடுத்தாச்சு. இல்லை இங்கே 40 பிரெயின் ராட் இருக்குது, இதே எடுப்போம். இது வேற நிறைய ஸ்பான் ஆகிட்டு இருக்கா, என்னத்தை எடுக்கிறது, என்னத்தை கீழே வைக்கிறதுன்னு தெரியல. பிக்கப் என்னோட பிக்கப் பண்ண முடியல. பிக்கப் பண்ணியாச்சு, வாங்கிட்டு நம்ம போகலாம். 40 திரும்ப நேம்னா கப்புச்சீன அசஸின நேமு நான் படித்து பாருங்க. நடைத்துக்கு அதனால நான் சொல்கிறேன், அதை பிடிக்காம வந்தாச்சு. வண்டியை ஓட்டிகிட்டே இதே மாதிரி ட்ரைவ் ஃபார் பிரெயின் ராட்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் நீங்கள் வேணா கேளுங்க. அதுலேயும் இந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு தான் போனேன். இது என்ன கட் பண்ணிட்டு போனோம், வண்டியை ஓட்டிட்டு அது வெறும்னா வண்டியை ஓட்டிட்டு போனோம். நிறைய டாஸ்க்லாம் தருவாங்க, அதை கிராஸ் பண்ணிட்டு போனோம். ஒரு 43 தெரியுமா, 43.87 பரவாயில்லையோ. அதுவும் நம்ம எவ்வளோ துள்ளி காசு கூட கோல்டு கப்புச்சின் அசஸினோட கோல்டு நம்ம அப்கிரேட் பண்ணி நம்ம காசு வாங்க வேண்டியது வந்து என்னடா கூட அதுலேயும் அப்டேட் பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக போகிறோம், இருக்கும். ஆனால் கட் பண்ணது கூட கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும். கட் பண்ணணும், அது பண்ண சீக்கிரமாக கட் பண்ணதுக்கு இருக்கும், அது கூட இருக்கும். நான் பாருங்கதோ பார்த்தீங்கன்னா கத்தி சிம்பு போட்டிருக்கேதான். ஆனால் ஸ்பீடு கிடையாது போல இது. ஓகே ஓகேன்னு சொல்லியிருந்தேங்க. டெய்லி கிஃப்டா என்ன தராங்க, 5000 ரூபாய்க்கு நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். அதில் பக்கத்தில் ஷாப் இருக்குன்னா அது அன்லாக் பண்ணதுக்கு 16 ரோபக்ஸ் தான். அதான் போங்கடே ரோபக்ஸே. இப்போ நம்ம ஸ்பீடாக வெட்ட போகிறோம். நான் பாருங்கள் மண்ணை எவ்வளோ ஸ்பீடாக வெட்ட போகிறோம். அந்த மஞ்சையை தாண்டி நம்மளால் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பீடாக வெட்டுவாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஈட் ஜெல்லி ஃபார் பிரெயின் ராட்னு ஒரு கேமில், அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. வாங்கி இப்போ நம்ம போகலாம். நல்லா புக்கு உடைக்க முடியும் நம்மளால, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக உடைக்கலாம். சரி பரவாயில்ல. பிரிக்கில் தான் மெடிஷன் இருக்குது. என்ன இந்த மட்டும் இடி இருக்குது, இடி இருக்குது பார்த்தீங்கன்னா சூறாவளியாக இல்லை, அது இடியாக தெரியல. ரெயின்போ கலரில் இருக்கு. இடிதான் எனக்கு சூறாவளியாக கேம்ஸ் வாங்க. இது என்டர்பல் மியூசிஷனா மைண்ட் கிராஃப்டில் நம்ம என்டர்பல்னு ஒன்று பார்ப்போமே. இந்த அதான் வில்லேஜர்ஸ் உள்ள இடத்துலலாம் இருக்குங்க, அது போல இருக்குது. மைண்ட் கிராஃப்ட்லாம் போட்டுருக்காங்க. எல்லா கேமுமே அப்படியே கலக்கி வச்ச மாதிரி இருக்குது. மைண்ட் கிராஃப்டில் கூட இந்த என்டர்பல்னு இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி மியூசிஷன்ஸில் இருக்குது. என்டர்பல் மியூசிஷன்னு அந்த என்டர்பல் மியூசிஷன் கேம்லாம் வேணுன்னா நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, எல்லா கேமுமே கலக்கி வச்ச மாதிரி இது ஒரு கேம். இவங்கிட்ட வந்து நம்ம பிரெயின் ராட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணலாம் இந்த கேமில். நான் எல்லா கேமுமே அப்படி தான், சில கேமில் நான் அப்படி கிடையாது. இந்த கேமில் நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, ஆனால் பார்க்கறதுக்கு தான் 125 சொல்கிறாங்க, ஆனால் எடுத்துகிட்டு வந்தால் 131. இவங்க கூட 80 சொல்லியிருந்தாங்க, ஆனால் எடுத்துகிட்டு வந்த மாதிரியா தானே. ஸோ
ஓகே வாங்க இப்போ நம்ம அப்டேட் பண்ணோம்னா இது நம்ம காசாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். 1000 அச்சா காசு இல்லையா? இவங்கிட்ட காசு எடுத்து நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். அதுக்குள்ளே 9000 பண்ணுறேன். அப்டேட் பண்ணேன் 1000 தரையா 1000.47 தரான். கிட்டத்தட்ட 1.5 தரான். வாங்க எங்கிட்ட கொஞ்சம் 10,000 தந்துட்டான். இப்போ 7,000 தந்துருக்கான். அந்த கதைக்கு நான் 3000 தந்துருக்கான். இங்கே வந்து அதை வச்சு நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஸ்பீடுக்கு ரொம்ப ஸ்பீடுமையாக போகாது. எதில் அப்டேட் பண்ணதா இங்கே இருக்கு ஸ்பீடை கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஷூ சிம்பிள் போட்டுருக்கு. ஷூ சிம்பிள் போட்டிருந்தாலே ஸ்பீட் தான் அப்படியே ஷூ பறக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இப்போ கிளிக் டு ரீபத் பண்ண என்னென்ன போகணும்னு பார்ப்போம். டேமேஜில் அவங்க செய்கிறாங்க. அவங்க பண்ண சொல்லிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குங்க. டேமேஜில் அவ்வளோ போட்டு இது பரவாயில்ல. வந்து நிறைய காசு நான் வச்சுருக்காங்க. 1000 மாதம் கிடைப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் காசு எடுத்துட்டு பொம்பத்தி இருக்கிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கான். ஆமாம் பொம்பத்தி இருக்கிறதுல என்டர்பிள்னு எழுதிருக்கு. என்டர்பிள் பொம்பத்தி இருக்கிறது வாங்கி இங்கே உனக்கு சீக்கிரட்லாம் வச்சுருக்கான். ஓகே நான் வாங்க நான் அப்டேட் பண்ண கொஞ்சம். இது ஒரு 20,000 அதுக்கப்புறம் 40,000. ஓகே இப்போ நம்ம இந்த கட்டி அப்டேட்லாம் பண்ணலாம். வெட்டிட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் வேறு திறந்துருச்சு கைஸ். திறக்க போது அதனால கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ரொம்ப நாளும் கிடையாது. ஒரு 8 நாளாக தான் வீடியோ போடல. நாங்கள் பார்த்தீங்களா பிச்சிக்கியாமா இப்போ பார்க்க போட்டுதான் இருக்கா பிச்சிக்கியா இல்லை புர்பல் ஒளி அப்படி தானே? ஆமாம் புர்பல் ஒளி அது வந்து நான் என்னால் நெக்ஸ்ட் ஏரியா நான் போக போகிறேன். நம்ம இந்த கேமில் கேரி இருக்கான்னு பார்க்கணுங்க. கேரி அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா கேரி அப்டேட் பண்ணி போகலாம். நமக்கு சரியாக பார்க்கலையா அதனால கேரி இருக்க நம்ம கதையாக கழிச்சு வந்து போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. நான் அதுவே போயிட்டேன். ஆனால் அந்த நிறையா காசு இன்வெஸ்ட் பண்ண வாங்கலாம். அதனால அந்த ஒரு காரணம்னால நான் இப்படி இதை நான் வெட்டிட்டு போகிறேன். 500க்கு இங்கே இருக்காங்க. எனக்கு தெரியுது உங்களுக்கு 500 ஒரு 600. பக்கம் மற்ற வந்து சீக்கிரம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் அவன் 300 தான். டே 15 செகண்டுக்குள்ளே வந்து அப்பாடா இவ்வளோ அது வேறு இவன் வேறு கொரில வேறு ரொம்ப ஏன்னா இவ்வளோ விட்டா ஓடுங்க சும்மாதான் சொன்னால் கொஞ்சம் செய்ய ஏன்னா அந்த கல்லூரி அந்த மண்ணீரை பண்ணால் ரொம்ப ஈஸி. மண்ணீரை கட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்லோ மோட் ஆஃபில் இருக்குது. ஸ்லோ மோட் ஆன் பண்ணால் நான் எல்லா பவருமே போயிடும். மறுபடியும் ஆஃப் பண்ணாதான் வரும். வேணா பாருங்கள். நான் ஸ்லோ மோட் ஆஃபில் பண்ணிட்டேன்னா ஸ்லோ மோட் ஆன் பண்ணால் கொஞ்சம் காசு எடுப்பாங்க. இந்த மண்ணை வச்சு நம்ம போயிடலாம். ரொம்ப மண்ணை காசு எடுத்துனா அண்ணா தரவில் அந்த திருப்பதியில் போயிடும். இதெல்லாம் டைமண்டு எங்களுக்கு டைமண்ட் ஆகிதான் ஆகும். டே நான்லாம் 500 தண்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன். பார்த்தா உனக்கு டைமில் எதாவது ஸ்டார்டா நான் தாண்டா ஸ்டார்ட் சுற்றி வரானா முடிச்சுட்டோட எப்படி ஏதாச்சும் என் பேசி பார்த்துதானே வெளிச்சுக்காக உனே தாண்டா சொல்கிறேன். இந்த 500 மில்லியன் தாடா அங்கே 500 மில்லியனுக்கு ஏதோ ஒன்று தந்துட்டு இருக்கேன். சீக்கிரட்டு என்டர் பண்ணுங்க. நம்மகிட்ட எடுத்துட்டு வரேன் இல்லை வச்சுக்கேன் அப்படியே காயம்பா பக்கத்துக்கு கை மசாலா சேர்க்கலாம். இந்த
500 மில்லியன் ஆச்சு கேட்குறீங்க. ருப்பீன் அது இருக்குது. என்னது அது இருக்குது. அதை கேட்டுட்டு இருந்தால் தர மாட்டேங்கானே. ஸ்டீல் கணக்குக்கு 7 ரூபாய் தான், 1 ரூபாய் கூட இல்லை. அவ்வளோ ரூபாய் கூட இல்லைங்க. ஓகே போகிறோம்ல இருங்க கொஞ்ச நேரம் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இந்த இன்னொரு ஷாப் இருக்குது, அது போக சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? ஓகே வாங்க. நாங்கள் மேலே எழுதிருக்கு. 10 செகண்டுக்கே எவ்வளோ தெரியுமா? நீங்கள் ஏன்னா 2.21 இதுன்னு போட்டு எஸ்ன்னு போட்டிருக்கா. அதான் செகண்ட் 18 மில்லியனா? அதாவது 65 கைஸ். இங்கே தான் 18 மில்லியனுக்கு இருக்கு கைஸ். என்னது ஏதாச்சும் பக்கில் இருந்துச்சு எனக்கு ஆயிடுச்சா? என்னென்ன புரியலையே. 18 மில்லியனா? ஆச்சரியமா இல்லை கைஸ்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆச்சரியமா இல்லை, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நம்ம நிறைய இதோட இல்லை. அந்த 70 மில்லியனுக்கு எவ்வளோ இருக்கு எல்லாம் மாற்றி போட்டு நம்ம இந்த துணி நம்ம எடுப்போம். வாங்க. என்ன கைஸ் இது? 30 மில்லியனுக்கு துணி சகூர் இருக்கான். ஏய் நீங்களாம் காமன்டா. சரி சீக்கிரட்னா கூட பரவாயில்ல. காமன் இவங்கெல்லாம் எவ்வளோ தராங்க? ஓகே நம்மளுக்கான லக்கு தானேப்பா. நம்மளுக்கு லக்கு தான். ஏதோ ஐ திங்க் என்னன்னு தெரியுமா நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் மியூட்டிஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அன்மீடியா பேஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டீலு ரெயின் ட்ராக்டரை போடுவாங்க. அன்மீடியா பேஸ் வந்திருக்கு. கணக்காக அந்த மாதிரி போடுறதுக்கு அன்மீடியா பேஸ் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அன்மீடியா பேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்காது. ஸ்டீல் ரெயின் ட்ராக்டர் விளையாடுறவங்களுக்குலாம் இருங்க ஒரு செகண்ட். ஸோ ஓகே கைஸ், பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.